இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எங்க பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு சம்பந்தத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க பாருங்க, இந்த உலகத்துல எல்லாமே நடக்கிறது ஒரு காரண காரியத்துக்காக நடக்கிறது தான். இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த இனிப்பு இல்லத்துக்கே புதுசா ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. உங்க வாயால் இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, போலாம். வாங்க போய் பார்க்கலாம். வா. எனக்கு பிடிச்ச ரத்தம். இவன் என்ன ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறானே. அகோர அதிபதியான என்னோட குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை தேடி வந்தேன், ஆனா உங்க இடத்துல நீங்க இல்ல. ஏன் என்ன நீங்க திரும்ப கூப்பிடவே இல்ல? எத்தனை நாளா இந்த வீட்டுல இந்த மனோவாவே நான் நடிக்கிறது. குருவே, நான் உங்களை பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும். குருவே, சீக்கிரம் நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. குருவே, ஏன் நான் கூப்பிட்டு நீங்க வரல? ஏன் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம மௌனம் சாதிக்கிறீங்க? எங்க இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு என்ன தமன்னா இது? என்னென்னவோ நடக்குது. சித்தப்பா, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம் வாங்க. வா. அந்த சூடாமணி ரொம்ப மோசமானவ, அதனால அவ சொன்னான்னு இனிமே எதையும் நீங்க செய்யாதீங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீயும் பத்திரமா இரு ராணி. இப்போ நீங்க கிளம்புங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். சரிங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி பொம்மி அக்கா இங்க தானே இருந்தாங்க. திரும்பி வரதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. ராணி, நீ என்னதான் தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உனக்காகவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பொறுக்கணுங்கிறதுக்காகவும் உன்னோட நிழல் மாதிரி உன் கூடவே தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் ராணி. ராணி, சரி வா, நாம சீக்கிரமா கிளம்பலாம். சரி, நீ போயா, நான் அதோ பின்னாடியே வரேன். சரி. சரி, நான் கிளம்புறேன்க்கா. அக்கா, இவ்ளோ நேரம் பொம்மி அக்கா இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்க? அது நீ ஒரு அறைக்குள்ள உயிர் கூட்டையும் சாம்பலையும் வச்சுட்டு வந்தல்ல, அத பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது பொம்மியோட கடமை. அதனால அவ அங்க போயிட்டா. இன்னைக்கு ராத்திரி தான் 40வது பௌர்ணமி ஆரம்பிக்குதுங்கிறதுனால தீய சக்திங்க நமக்கு எதிரா என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இனி நடக்க போற எல்லாத்தையும்
நானும் பொம்மியும் பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காம வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிறது மட்டும்தான் இனி உனக்குள்ள முழுசா இருக்கணும். சரிக்கா. சரி, நீ சீக்கிரமா கிளம்பு. தமன்னா அங்க பாரு. சித்தப்பா பாத்தீங்களா, நம்மள விட்டு எங்கேயுமே தனியா போகாதவங்க இப்ப அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆமா தமன்னா, இவங்க நமக்கு தெரியாம ஏதோ பண்றாங்கன்னு என்னால உணர முடியுது. அதை நம்ம கண் கூட பாத்துட்டோம். விட்டுறக்கூடாது தமன்னா. அக்கா எங்க தான் போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி போய் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா சித்தப்பா, இவங்க பின்னாடி போனாதான் உண்மையான மனோ எங்க இருக்கா, இங்க இருக்கிற மனோவை யார் அனுப்புனான்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க போலாம். வா. வாங்க போலாம். போ போ, சீக்கிரம் போ. நீங்க கஷ்டப்படுறத ராணி பார்த்தான்னா அவளால அதை தாங்கிக்க முடியாது. ஆமாங்க, எனக்கு ஒண்ணுனா அவ துடிதுடிச்சு போயிடுவா. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு அந்த வேதனைய நான் கொடுக்க விரும்பல. அதனாலதான் என்னோட மந்திர சக்தியால உங்கள மாதிரியே இன்னொரு சித்தார்த்த உருவாக்கி ராணியோட பாதுகாப்புக்காக அவ கூட அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ ராணி நிம்மதியா இருப்பா. ராணிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு உங்கள மாதிரியே பேசும், உங்கள மாதிரியே நடந்துக்கும். அது மட்டும் இல்ல, ராணிக்கு அந்த சித்தார்த் ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ராணி அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பா. ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அவளால தாங்கிக்கவே முடியாத. அதே நேரத்துல என் ராணிக்காகவும் அவ வயித்துல இருக்க பாப்பாவுக்காகவும் இந்த உலகத்தையே தலைகீழ புரட்டி போட சொன்னாலும் அதை நான் ட்ரை பண்ணுவேன். ராணி என்னோட உசுரு. அவளை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவளுக்கே தெரியாத. ஒரு பொண்ண இவ்ளோ தூரம் கூட நேசிக்க முடியுமா பார்த்திபா? பார்த்திபனா? நான் பார்த்திபனோட நினைவுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால வாய் தவறி அவரோட பேரை சொல்லிட்டேன். நான் பார்த்திபனா மாறதுக்கு முன்னாடி ஏதோ பரிசோதனைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை ஆரம்பிக்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரணமான பரிசோதனைகள் கிடையாது. தாங்கிக்கவே முடியாத உச்சக்கட்ட வலிகளை கொடுக்கக்கூடிய பரிசோதனை. வாங்க, அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன்.